ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமழை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடரை பற்றி கர்ணாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு அபி ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இப்போது கர்ணாவுக்கு அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. முதல்ல நம்ம வெற்றிக்கு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த குழந்தை சுடர் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் சுடருக்காக நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனால் அபிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது தெரிஞ்சதுனால நம்ம அபி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாங்க. அதனால் சுடருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஃபைனலாக சுடருக்குமே தன்னோட அப்பா யாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ கர்ணாவுக்குமே சுடர் அவங்க அபியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை வெற்றி ஏதாவது கர்ணா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயமும் இருக்கு. வெற்றிக்கு சுடர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவங்க பழகிறதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. எப்படியும் உண்மை தெரிஞ்சிருச்சு. நம்ம ரெக்வஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லை. கர்ணாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்க. நிஜமாவே வெற்றி அவரோட உலகமாக தான் சுடரை பார்க்குறாங்க. கர்ணாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு அபி சொல்கிறத நம்பவும் செய்கிறாரு. இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நம்ம அபியை பொறுத்த வரைக்கும். நம்ம பிரபாகரன் ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கணும். அப்போ தான் நீங்கள் பரோலில் இருந்து அதாவது பரோல் முடித்து ஜெயிலுக்கு போகாமல் தடுக்க முடியும். அதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. பட் காஞ்சனா கண் முழிச்சதும் கர்ணாவுக்கு சுடரை பற்றி சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டு. ஆனால் சுடர் தான் அந்த குழந்தையோட பேர் அப்படிங்கிறத கர்ணாவுக்கு நம்ம காஞ்சனா சொல்லலை. அவங்க தலையில் அடிப்பட்டதுனால நிறைய விஷயங்களை மறந்துருக்காங்க. பட் கோவிலுக்கு நம்ம காஞ்சனா வந்ததுக்கு காரணமே அபியோட குழந்தைய பற்றி சொல்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போது பயங்கர கோபமாகவும் நம்ம ஏன் இத்தனை நாள் இந்த விஷயத்தை நோட் பண்ணாமல் இருந்துட்டோம், அதாவது காஞ்சனா எதுக்காக இதை சொல்கிறா அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு திரும்பவும் போய் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கர்ணா. பட் இதை பற்றி வெற்றிக்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அவனுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ஃபுட்டேஜுமே வெற்றிக்கிட்ட தான் கேட்டாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால வெற்றிக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் பேசலைன்னு அவரே தெருவா சுடர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போது அவர் உடனே வரணுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னடா ஃபோன் பண்ண உடனே வந்துட்டு தான் பேசுவேன், இப்போ என்னடானா வரணுமான்னு கேட்குற, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட இப்படி தான் பேசுவியா வெற்றி அப்படின்னு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்ன கர்ணா இப்படியெல்லாம் பேசுகிற, நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன், நீ சும்மா விளையாடிட்டு இருக்காது அப்படின்னு ஃபோனை கட் பண்ண பார்க்குறாங்க. டேடே வெற்றி, என்னடா அப்படியே ஃபோனை கட் பண்ணுறதுக்கு பார்க்குற, நீ உடனே கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னு கோவமாக பேசுவோம். சரி வரேன் அப்படின்னு சொல்லி வெற்றி கடுப்பாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. என்ன கர்ணா அர்ஜென்ட்டாக வர சொன்னேன் அப்படின்னு. இல்லை அந்த காஞ்சனா கண் முழிச்சிட்டாங்க, அவங்க ஒரு சில விஷயம் என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். எனக்கு அந்த கோவிலில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தோம்ல, அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட தான் இருக்குது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அது கொஞ்சம் ஃபோனில் இருக்கும், தேடி எடுத்து கொடு அப்படின்றாங்க. இல்லை அது ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாரு. தேடி உடனே எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கர்ணா எடுத்துகிட்டு வரேன், இரு இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணுறாரு வெற்றி. எங்கே இருக்குது அந்த பென்ட்ரைவ் அப்படின்னு டக்குன்னு கையில் எடுத்துட்டாரு தான். ஆனால் இந்த பென்ட்ரைவை திடீர்னு கர்ணா கேட்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அபியை பற்றியோ சுடரை பற்றியோ தான் அந்த காஞ்சனா பேச வந்திருக்கணும். ஏதோ அசம்பாவிதம் நடந்ததுனால அந்த விஷயம் கர்ணாவுக்கு தெரியாமையே போயிடுச்சு. பட் இப்போது அபி அந்த கோவிலில் இல்லாததுனால சுடரும் நம்ம அபியோட அண்ணன் குடும்பமும் அங்கே இருந்தாங்க. கர்ணா எதுக்காக அந்த வீடியோவை கேட்குறான் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்ம எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கர்ணாவுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அபிகிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு அபிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கால் அவாய்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் பண்ணவும் என்னவா இருக்கும், ஒருவேளை சுடருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, அதனால தான் மறுபடியும் கால் பண்ணுறானா வெற்றி அப்படின்னு யோசிச்சுட்டு அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்றாங்க. அபி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு. என்ன அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. காஞ்சனா அப்படின்னு சொல்லி உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அபி சைலண்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னு. இல்லை காஞ்சனாவுக்கு தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜ் போய் இப்போ தான் அவங்க ஓரளவுக்கு கான்சியஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ உன்னை பற்றியோ இல்லை சுடரை பற்றியோ கர்ணா கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு ஜெயிலேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன்னு, அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க, கர்ணா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் ஃபங்க்ஷனில் தான் அவங்க சொல்ல போகிறதா வந்தது. அப்போ அவங்களுக்கு தலையில் அடிபட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் அன்னைக்கு பர்டிகுலராக உன்னோட அண்ணன் குடும்பமும் சுடரும் இருந்தாங்க. ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்தா கர்ணா சுடரை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவள் சுடரை பற்றி சொல்கிறதுக்காக தான் கர்ணாவை தேடி வந்தா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது.
வெற்றி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கண்டிப்பாக காஞ்சனாவுக்கு என் பொண்ணு சுடர் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். கர்ணா கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் குழந்தைய தேடிலாம் அவன் வந்திருக்கணும். அவன் ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்கான். காஞ்சனா என்ன சொன்னா என்ன விட்டான்னு தெரியல. அவளுக்கு தலையில் அடிபட்டதுனால குழந்தைய பற்றி சொல்ல முடியாமல் கூட போயிருக்கலாம். இவன் இந்த வீடியோவை கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அவன் சுடரை தான் தேடிட்டு இருக்கான். சுடரை பற்றியோ இல்லை சுடரோட பேரை பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இனிமேல் நான் சமாளிச்சுக்கிறேன்னு. வெற்றி, ப்ளீஸ் தயவு செஞ்சு சுடரை பற்றி மட்டும் அவனுக்கு தெரிய விட்டுறாத அப்படின்றாங்க. அதெல்லாம் விட மாட்டேன், நான் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு பென்ட்ரைவை எடுத்து லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர், அதாவது சுடர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போய் கர்ணா கிட்ட கொடுக்குறாங்க. அதை இன்சர்ட் பண்ணு அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு, இல்லை ஒரு முக்கியமான விஷயம், காஞ்சனா கண் முழிச்சிட்டா அவள் அபியை பற்றி ஒரு சில விஷயம் சொன்னான். அதுக்கான தடையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். நான் மறுபடியும் பார்க்கணும். இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட காமிச்சோம்னா அவள் கண்டிப்பாக சொல்லுவா அபியை சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை அபி சம்மந்தப்பட்டவங்க யாரோ அந்த கோவிலில் இருக்காங்கன்னு அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு, அவளே ஏற்கனவே கான்சியஸில் இல்லை, இப்போ தான் குணமாயிருக்கான்னு சொல்கிற, அவள் எப்படி கரெக்டாக சொல்லுவான்னு சொல்கிற அப்படின்னு வெற்றி டைவர்ட் பண்ண பார்க்குறாரு. சொன்னதை மட்டும் செய் வெற்றி அப்படின்றாங்க. பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. சரி வெற்றி, நான் போயிட்டு காஞ்சனாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு லேப்டாப் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு பென்ட்ரைவும் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நானும் உன் கூட வரேன்னு வெற்றி கேட்டதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போயிட்டு நம்ம பிரான்ச்சில், அதாவது இங்கே லோக்கல் பிரான்ச்சில் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்வேதா என்னவோ மூட் ஆஃப்ல வீட்லயே இருக்கா, நீ அதை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ கர்ணா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் காஞ்சனா கிட்ட காமிக்கிறாங்க. இதுல சுடரே இல்லை அப்படிங்கிறது, பிளஸ் சண்முகத்தோட ஃபேமிலி சுடர் இருக்கிற பார்ட்னு எல்லாத்தையுமே நம்ம வெற்றி டெலீட் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது அந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இல்லை இந்த வீடியோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதையோ காமிச்சிருக்கிற அப்படின்றாங்க. நான் காமிச்சிருக்கேன் தான், பட் இவங்கெல்லாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காஞ்சனா சொல்லிடுறாங்க. ஆனால் சீக்கிரமாகவே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு காஞ்சனா கர்ணாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. சரி, இதை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்வேதா கிட்ட சொல்லணும், அப்போ தான் அவள் நம்மளை முழுசாக நம்புவா அப்படின்னு யோசிச்சு, ஏன்னா அவங்க வேற கல்யாணம் பண்ணணுமா வேணாவாங்கிற குழப்பத்தில் இருக்காங்கல்ல, அதனால. இப்போ நம்ம கர்ணா வீட்டுக்கு போறாரு. ஸ்வேதா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க சோகமா இறங்கி வராங்க. நீ ஏற்கனவே ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்க, நான் இந்த விஷயத்த சொன்னா இன்னமும் கோவப்படுவேன், ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்றாங்க. என்னது அது அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. இல்லை அபிக்கு சொந்தக்காரங்களோ இல்லை அவளை சேர்ந்தவங்களோ யாருமே இல்லைன்னு தானே நம்ம இத்தனை வருஷமா நினச்சிட்டு இருந்தோம். காஞ்சனான்னு ஒரு வார்டனு நம்மளை பார்க்கறதுக்காக, பர்டிகுலராக என்ன பார்க்கறதுக்காக கோவிலுக்கு வந்திருந்தா. அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. அந்த காஞ்சனா அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னா அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய வச்சு தான் நான் அபியை தீர்த்து கட்டணும் அப்படின்றாங்க. அவள் தான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போக போகிறா, இல்லை இந்த பரோல் முடிஞ்சால் அவள் போக தான் போகிறா. ஏதோ குண்டடிப்பட்டதுனால பரிதாபத்தில் தான் அவளை வெளியே விட்டுருக்காங்கன்னு. அவளை அவ்வளோ சாதாரணமாக நம்பாத, நம்மளை எல்லாரையும் நம்ப வச்சு வெற்றியை நம்ப வச்சு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவ நம்ம தெய்வமாக நினைக்கிற பார்வதியை கொண்டுட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கா. அவள் மறுபடியும் ஏதாவது திட்டத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அவள் கண்டிப்பாக இந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். கண்டிப்பாக அவளை விட்டு வைக்கவே கூடாது. அந்த குழந்தைய நம்ம கடத்தி வச்சுக்கிட்டோம், இல்லை அந்த குழந்தைய வச்சியோ அபியை கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும்னு. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, அபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் குழந்தை பெற்றுக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்கே தெரியவே தெரியாது தானே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாது தான், ஆனால் அதை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம வெற்றிக்கிட்ட இதை பற்றி பேசினாலும் குழந்தை பாசம் அவன் யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால அவனை ஈர்க்கும். அதனால் அவன்கிட்டயும் இதை பற்றி சொல்ல முடியாது. உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கான காரணமே, ஏதாவது தேவையில்லாமல் அபி இந்த கேஸில் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான்னா ஒத்துக்கவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடணும் அவளை மறுபடியும் உள்ளே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஏன்னா என் அக்காவை அவள் கொண்டு இருக்கா அப்படின்னு. அப்புறம் அவள் பெற்ற குழந்தை உண்மையாகவே நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என் கையால் தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப வக்ரமாக பேசிகிட்டு இருக்காரு. அவரோட இன்டென்ஷன் என்னென்னா, அபி வந்து லாக் ஆகணும் கர்ணா கிட்ட. அப்படி லாக் ஆகணும்னா அவளோட குழந்தை நம்ம கிட்ட இருக்கணும். அப்போதான் அவள் எந்த காரணத்துக்காகவும் உண்மையை சொல்ல மாட்டா அப்படிங்கிறது அவரோட பிளான். அதுக்காக தான் எல்லாரையுமே அவர் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வெற்றிக்கிட்டையும் இதை சொல்லாமையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுடர் வேற எங்கேயாவது இருந்திருந்தாங்கன்னா கூட கர்ணா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அவரையே சுற்றி இருக்காங்க சுடர், அதாவது மகேஷை சுற்றி அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது போகிறது. மகேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக மகேஷ் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் அந்த ஸ்கூலுக்கு ஜாலியாக போகிறதுக்கு நல்ல மார்க்ஸ்
ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே சுடர் தான் காரணமாக இருக்காங்க. தியா, தருண் எல்லாருமே மகேஷோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கங்கிறதுனால சுடர் மேலே அவருக்கு சந்தேகம் வராது அப்படின்னு வெற்றி நம்புறாரு. அதனால தான் அவரும் கொஞ்சம் தைரியமாக இருக்காரு. இப்போது நம்ம வெற்றி வந்து அபிகிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு தனியாக. அதனால ஸ்கூலுக்கு போகிற வழியில் அபியை வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அபியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. ஸ்கூல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, சுடர் வந்துடுவா, அவ கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சொல்ல போகிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. உனக்கு என் மேலே கோவமே போகாதா அப்படின்னு. உன் மேலே கோவம் படுறதுக்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு மறுபடியும் கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த டாப்பிக்கை விடு, கண்டிப்பாக நீ அதுலேருந்து வெளியே வரமாட்டேன். நான் எப்படி உன்னை கெட்டவ, ரொம்ப ரொம்ப மோசமானவன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனோ அந்த மாதிரி இப்போ நீ என்ன நினைக்கிற? பரவாயில்ல, 10 வருஷம் ஆயிருக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, நீ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆனால் கூட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டியா? என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. பார்வதி அக்காவை நீ கொண்டு இருக்க மாட்டே அப்படிங்கிறத நான் 100% நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அபி லேசாக சிரிக்கிறாங்க. அதுக்கு கோவம் வருது வெற்றிக்கு. அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறியான்னு. என்னால் நம்ப முடியல நீ நிஜமாவே என்னை நம்புறங்கிறத அப்படின்னு அபி வந்து கொஞ்சம் கிண்டலாக நக்கலாக பேசுகிறாங்க. சரி சரி, அது இல்லை விஷயம், இனிமேல் சுடர் என் கூட இருக்கட்டும் கர்ணாவோட வீட்டில் அப்படின்னு. என்ன வளர்ற அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு அபி, காஞ்சனா கண் முழிச்சிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கர்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க சுடரை பற்றி. பேரை சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவள் தான் உன்னோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னமும் அதை கண்டுபிடிக்கலனா அதுக்கு காரணம் சுடர் நம்ம சர்க்கிளில் இருக்கா, அவளை போய் எப்படி சந்தேகப்பட முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான். பட் சுடர் அவங்க ஞாபகத்துக்கே, அதாவது கர்ணாவோட ஞாபகத்துக்கே வந்திருக்க மாட்டா. சுடர் அவர் கூடவே, அதாவது எங்கள் வீட்லேயே அந்த வீட்லேயே இருக்கும்போது இன்னும் கூட சேஃபாக தானே இருப்பா சுடர். அவளுக்கும் தெரியும் நான் தான் அப்பான்னு. அவள் என் கூட பேசுகிறாளோ இல்லையோ, நீ வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி இந்த பரோல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகாமல் சுடர் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்க. அந்த டைம் வரைக்கும் நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சுடர் என் கூட இருக்கட்டும். நீ பிரபாகரனோட ஆஃபீஸ்லையோ இல்லை அவங்க வீட்லேயோ இருந்துக்கோ. கண்டிப்பாக இந்த கேஸில் நீ ஜெயிச்சு வெளியே வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சுடர் உன் பொண்ணுன்னு கர்ணாவுக்கு தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமும் பிரச்சனை தான் அப்படின்றாங்க. இல்லை, அது பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்புறல்ல இந்த விஷயத்தில். நான் உன்னை நம்புறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, நீ என்னை நம்புறதுக்கு டைம் எடுத்துக்கோ, அது பிரச்சனை இல்லை. பட் சுடர் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், அவளுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். அவ்வளவு ஏன் கர்ணாவை விட்டுட்டு வரணும்னா கூட நான் வருவேன் அப்படின்றாங்க. அப்போ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு. விட்டுட்டு வந்துட்டா என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, ஆனால் நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். உண்மையாகவே யார் குற்றவாளின்னு நான் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி யார் குற்றவாளின்னு உனக்கு தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் லாயர்கிட்ட சொல்லியாச்சு, நான் பார்த்துக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைக்கிற, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரதானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது சுடர் என் கூட அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறியா இல்லையான்னு. சுடர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அவகிட்ட நீயே கேளு அப்படின்றாங்க. நீ சொன்னால் கண்டிப்பாக அவள் வருவா அப்படின்றாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ சுடர் ஸ்கூல்லேருந்து வரும்போது தியா, தருண்லாம் கூடவே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டு சுடரை மட்டும் அவங்க பக்கமே வச்சுக்கிறாங்க. என்னாச்சம்மோ, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நீ கேப்டன் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கம்மோ அப்படின்னு. இல்லைடா, கேஸ் சம்மந்தமாக நான் அடிக்கடியில் வெளியில் போக வேண்டியிருக்கோம். மாமா வீட்டில் நம்ம இருந்தோம்னா என்னோட எதிரிகள்னால தியா, தருணுக்கு, அத்தை மாமாவுக்கெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் கூட இருந்தால் அவர் உன்னை சேஃபாக பார்த்துப்பாரு. நீ அவர் அப்பாவாக நினைக்காத, கேப்டனாகவே நினச்சிக்கோ. அவர் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கியா. நான் இந்த கேஸில் இருந்து வெளியே வர வரைக்கும் கண்டிப்பாக அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி நான் இந்த பரோல் முடிஞ்சு உன் கூடவே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அது வரைக்கும் மட்டும் எனக்கு டைம் கொடு, அது வரைக்கும் கேப்டன் கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க. என்ன சுடர் ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களை அப்பான்லாம் கூப்பிட மாட்டேன், அப்பாவா நினைக்கவும் மாட்டேன். நான் உங்களை அப்பாவா நினச்சேன்னா எனக்கு உங்கள் மேலே கோபம் தான் வருது. ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய கேப்டன் தான். பட் நான் உங்கள் கூட அதிகமாகலாம் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம், என்னை எங்கே கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மகேஷோட வீட்டுக்கு. அந்த வீட்டில் உனக்கு இருக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மு அப்படின்னு சுடர் நம்ம அபிகிட்ட கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. ஆனால் நீ வந்து பழைய மாதிரி என்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. என்னாலெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசினாதான் மற்றவங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வராது. நான் வந்து உன் அம்மு எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே உள்ளூரில் இல்லை அப்படின்னு பொய் சொல்லி தான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். நீ அதையே மெயின்டைன் பண்ணணும்னு. அம்மு பொய் சொல்கிறது தப்பு தானே அப்படின்றாங்க. நல்ல காரியத்துக்காக கண்டிப்பாக பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த பொய் வேறு யாரையும் பாதிக்காத வரைக்கும் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. சரிங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுடர் தன்னோட அப்பா அப்படின்னு நினச்சி ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி
வச்சு அவங்க அழுதாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு வெற்றி கெஸ் பண்ணி பார்க்குறாரு, அதாவது கற்பனை பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் சுடர் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எதார்ச்சியாக அந்த வழியாக நம்ம கர்ணா போகிறாரு. போகும்போது நம்ம வெற்றியும் சுடரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. கர்ணாவோட வண்டி வருதுன்னு தெரிஞ்சதும் அபி கொஞ்சம் தூரமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி நோட் பண்ணுறாரு. கர்ணாவோட வண்டி கிராஸ் பண்ணி போகிறத நம்ம அபியை தவிர சுடரோ வெற்றியோ பார்க்கல. இவன் என்ன இந்த குழந்தை கூட ரோட்டில் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் அபி வராங்க. சுடர் அந்த கடையில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. சுடர் போனதுக்கப்புறம் வெற்றி கிட்ட அபி சொல்கிறாங்க, நீயும் சுடரும் ரோட்டில் நின்று இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ணாவை. சரி பார்த்தா பார்க்கட்டும், ஆனால் உன் பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, சுடர் என்னோட பொண்ணுங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்கணும்னு தானே நீ சொல்லியிருக்க. கண்டிப்பாக நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சுடர் யாருன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, சுடர் இனிமேல் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாணிக்கத்தை நான் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக நான் கர்ணா கிட்ட பிடிச்சிட்டு வந்து ஒப்படைக்க போகிறதில்ல, உன்கிட்டையும் பிரபாகரன் கிட்டையும் தான் ஒப்படைக்க போகிறேன். நீ கண்டிப்பாக இதில் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வா. அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து தான் நிஜமாவே பார்வதி அக்காவை கொன்னது யார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக உனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன். அப்படி சொன்னாவே எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கும் அபி, தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு வெற்றி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம வெற்றி சுடர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், கர்ணாவுக்கு எப்படி சுடரை பற்றி தெரிய வரப்போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.